என்ன பாரதி, பயங்கரமா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய், என்ன என்னது இது கெட்ட பழக்கம்? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? மரியாதைனா என்னன்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? உன் வீட்ல உனக்கு சொல்லி கொடுத்ததை விட எனக்கு என் வீட்ல மரியாதைய பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்ட? உன் கேள்விக்கு ஏன் பதில் சொல்லாம போறேன்னு தானே கேட்டேன். இது கூட புரியலையா? என்ன மித்ரா நீ? சரி, நானே சொல்றேன். எனக்கு உன் கூட பேச இஷ்டம் இல்லன்னு அர்த்தம். இப்படி சொன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. சரி, இப்ப எதுக்கு நீ என் கூட பேசி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ, போய் அடுத்த பரிகாரத்தை நல்லபடியா பண்ற வழிய பாரு. போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாரதி. நீ இப்போ நான் பண்ண போற அடுத்த பரிகாரத்தை எப்படி கெடுக்கலான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. இப்படி பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பாரதி? நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரிகாரத்தை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் கடவுள் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறேன், அதானே? மித்ரா, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு சில விஷயங்கள்லாம் இந்த ஜென்மத்துல புரிய போறதே இல்ல. கடவுள் எல்லா இடத்துலயும் கெட்டவங்களை அழிக்க நேராலாம் வரமாட்டாரு. அதுக்குதான் நிறைய நல்லவங்களை இந்த உலகத்துல உருவாக்கி விட்டிருக்காரு. கடவுள் செய்ய வேண்டியத அவங்க பாத்துப்பாங்க. பாரா, பாரதி தத்துவம் பேசுற. சரி, நமக்குள்ள வேணா ஒரு சின்ன டீல் வச்சுக்கலாமா? இப்போ நான் பண்ண போற பரிகாரத்தை தடுத்து நிறுத்தாம மட்டும் இருந்து பாரு. ஏன்னா நீ தானே கடவுள் நல்லவங்க மூலமா கெட்டவங்களை தண்டிப்பாருன்னு சொன்ன. இப்போ எப்படி யார் வந்து எனக்கு தண்டனை கொடுக்கறாங்கன்னு பாக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு முயற்சி தான் பாரதி. ஏன்னா நீ தானே கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவ. அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நீ அந்த ஃபார்மேட்ல ட்ரை பண்ண கூடாது. இப்ப எதுக்கு நீ பதில் சொல்லாம இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் கடவுளை மட்டும்தான் நம்புறேன் மித்ரா. சரி, ஓகே, நான் உன் வழிக்கே வரேன். நீ சொன்ன மாதிரியே இந்த பரிகாரத்தை கெடுக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ண போறதில்ல. இருந்தாலும் உன்னால இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது. எப்படியும் பாரதி இந்த பரிகாரத்தை தடுக்க மாட்டா. சாமி, பூச்சட்டி எடுக்கிற பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க. ஏமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்காமா? இருக்கு சாமி. சரிம்மா, நான் போய் பூச்சட்டியை கொண்டு வரேன். சாமி, இதுதான் நீங்க சொன்ன பூச்சட்டியா? ஆமா. நீங்க வேற என்ன நினைச்சீங்க? நான் வேற எதுவும் நினைக்கல, சும்மாதான் கேட்டேன். மனசார வேண்டிக்கிட்டு பூச்சட்டிய கையில ஏந்தி கோவில மெதுவா சுத்தி வரணும். சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட, ஆத்தா, என் வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிட்ட, என் மனசுல இருக்கிற காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுன்னு மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு விளக்கேத்தணும். சரி சாமி, நீங்க சொல்றத ஒண்ணு விடாம நான் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். மித்ரா, பரிகாரம் பண்ண போற நேரத்துல எங்க போற நீ? வந்துடுறேன் பாட்டி, 5 நிமிஷம். ஏய், ராஜேஸ்வரி அம்மா, நான் சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க சாமி. பூச்சட்டின்னு சொன்னப்பவே அலர்ட்டா இருக்கணும், தெரியாம போச்சு. நல்ல வேலை நான் தான் இந்த கிரீம் எடுத்துட்டு வந்தேன். ஏய் மித்ரா, அங்க உன்னதான் கூப்பிட்டு இருக்காங்க. கூல் கிரீம் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கூல் கிரீமை போட்டுட்டு
பூச்சட்டியை தூக்குனா கையில சூடுபடாதுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும். பூச்செடியை கையில வைக்கிறப்போ 2 வேப்பிலையும் சேர்த்துதான் வைப்பாங்க. நம்ம கிரீம் போட்டுக்கிட்டா வேப்பிலை என் கையில நல்லா ஒட்டிக்கும். சூடு என் கைக்கு வரதுக்குள்ள நான் போய் கோவில் எல்லாம் சுத்திட்டு வந்துருவேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. இந்த மாதிரி பரிகாரம்னு தெரிஞ்சா பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த பாரதி வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அவ எதுவுமே பண்ண மாட்டா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். சரி இந்தா இத புடி, வா போலாம். சீக்கிரம் வாமா. கண்டிப்பா இவ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆத்தா மகமாயி, நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிற, ஏதோ பார்த்து செய்யு.